வணக்கம் மக்களே. இந்த அழகில்லா காதல் சீரீஸை பற்றி முன்னோட்டத்துக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோ கீழே ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ரோஹிணி வேண்டாம், ரோஹிணி வேண்டாம், ரோஹிணி வேண்டாம்னு மெசேஜ் நிறைய வந்துருச்சு, கமெண்ட்ஸ் வந்துருச்சு. உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரோஹிணி கேரக்டரை எடுத்துகிட்டு நிலாங்கிற கேரக்டர் போட்டிருக்கிறேன். சரி, இவ எதுக்கு தேவையில்லாத இன்னொரு கேரக்டர் கொண்டு திணிக்கிறேன்னு பார்க்காதீங்க. இந்த கதைக்கு அது தேவைப்படுது. அதனுடைய விளக்கத்தை நான் பின்னாடி வீடியோவில் கடைசியில் சொல்லியிருக்கிறேன். மறக்காமல் அதையும் பார்த்துருக்கேன். சரி வாங்க, முதல்ல இந்த காவேரியோட என்ட்ரிலேருந்து ஆரம்பிப்பேன். ஊர்ல இருந்து சென்னைக்கு தன்னோட அண்ணன் சந்தோஷம் பார்க்கறதுக்காகவும் இங்கேயே தங்கி மேற்படிப்பு படிக்கிறதுக்காகவும் தன்னோட மூட்டை முடிச்சையெல்லாம் தூக்கிக்கிட்டு ரொம்ப டயர்டா வராங்க. அண்ணன் சந்தோஷ் தங்கி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டை பார்த்ததும் காவேரிக்கு ஒரே ஆச்சரியம். ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அவ்வளோ பெரிய லாபி, பளிங்கு கற்கள் போட்ட தர, பெரிய பெரிய தூண்கள்னு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. பசங்க தங்குற இடம்னா ஏதோ குப்பை கூட மாதிரி தானே இருக்கும். இவன் என்னடா இவ்வளோ பெரிய இடத்துல ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு லிப்ட் கிட்ட வராங்க. அங்க லிப்ட் வாசல்ல ஒரு பெரியவர் நிக்கிறாரு. அவர் பேர் முத்துசாமி. அந்த அபார்ட்மெண்டோட லிப்ட் ஆபரேட்டர். வயசானவரு லைட்டா தள்ளாடிக்கிட்டே நிக்கிறாரு. காவேரியை பார்த்ததும் ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு லிப்ட் பட்டனை அழுத்துறாரு. அப்போ திடீர்னு காவேரியோட கழுத்தை பார்த்து, உங்க கழுத்துல யாரோ கத்தியால குத்திருக்காங்க போலமா அப்படின்னு சொல்றாரு. காவேரிக்கு லைட்டா பகீர்னு ஆயிடுச்சு. என்னடா இது, வந்த உடனே ஒரு திகில் கதையை ஆரம்பிக்கிறாருன்னு நினைச்சுக்கிட்டு தன்னோட கையால கழுத்தை தொட்டு பாக்குறாங்க. அங்க காதுக்கு கீழே ஒரு சின்ன மச்சம் இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த முத்துசாமி தாத்தா சொல்றாரு, முன் ஜென்மத்துல நாம எப்படி இறந்தோங்கிற சொல்ற கதை தான் இந்த மச்சம்னு எங்க தாத்தா அடிக்கடி சொல்லுவாரு. நீங்க கழுத்துல குத்தி வாங்கி இறந்துருப்பீங்க போல, ஆனா உங்க உயிர் சீக்கிரமா பிரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. காவேரிக்கு அதை கேட்டதும் சிரிப்பு வந்துருச்சு. சரி, இந்த தாத்தா ஆபத்தான ஆள் இல்ல, கொஞ்சம் ஜாலியான ஆள் தான் நினைச்சுக்கிட்டு லிப்டுக்குள்ள ஏறுறாங்க. அந்த லிப்ட் ரொம்ப மெதுவா மேல போகுது. அப்போ 10வது மாடியில் லிப்ட் நிக்குது. உள்ள ஒருத்தன் ஏறுறான். பார்க்க 28 வயசு இருக்கும். ஆனா அவனோட பார்வை சரியில்லை. ஏறின உடனே காவேரி மேலையும் கீழையும் பாக்குறான். அவன் இடது கையில கல்யாண மோதிரம் இருக்கு. கல்யாணம் ஆன ஆளு, ஆனா பாக்குற பார்வையை பாருன்னு காவேரி மனசுக்குள்ள செம கடுப்பு. அவன் காவேரியை பார்த்து வழியிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே, புதுசா குடி வரீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே நெருங்கி வரான். நம்ம காவேரி கொஞ்சம் உஷாராகி லிப்ட் பட்டன் பேனல் மேல முழு கையும் வச்சு மறைச்சுக்கிட்டு 10ல இருந்து 18 வரைக்கும் எல்லா பட்டனையும் அழுத்தி விடுறாங்க. அவன் குழம்பி போய் பாக்குறான். அது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு முகத்துல அடிச்ச மாதிரி காவேரி சொல்லவும் அவன் அசடு வழிஞ்சுக்கிட்டு அதே 10வது மாடியில திரும்ப இறங்கி போயிடுறான். அப்பாடான்னு ஒரு பெரும் மூச்சு விட்டுட்டு ஒரு வழியா 18வது மாடிக்கு வந்து இறங்குறாங்க காவேரி. அண்ணன் சந்தோஷோட வீட்டு நம்பரு 1816. தன்னோட லக்கேஜ் எல்லாம் தூக்கிக்கிட்டு அந்த வீட்டு வாசலுக்கு போனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். வீட்டு வாசல்ல கதவுல சாஞ்சபடி ஒருத்த மட்டையை கிடக்கான். நல்லா தண்ணி அடிச்சுட்டு சுயநினைவே இல்லாம விழுந்து கிடக்கான். பாக்குறதுக்கு நல்ல வாட்ட சாட்டமா ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் ஜீன்ஸ்னு போட்டுட்டு இருக்கான். காவேரிக்கு ஒண்ணுமே புரியல. யாரா இவன் நம்ம அண்ணன் வீட்டு வாசல்ல இப்படி விழுந்து கிடக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உடனே சந்தோஷ்க்கு கால் பண்றாங்க. அண்ணா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், ஆனா உன் வீட்டு வாசல்ல ஒருத்தன் நல்லா குடிச்சிட்டு மயங்கி கிடக்கா, என்னால கதவு திறக்கவே முடியலன்னு சொல்றாங்க. அதுக்கு சந்தோஷ், அவன் என்ன பைலட் ட்ரெஸ் போட்டிருக்கானம்மா அப்படின்னு கேக்குறான். இல்லண்ணா, சாதாரண பிளாக் டிஷர்ட் ஜீன்ஸ் போட்டிருக்கான், ஆனா ஆள் பார்க்க நல்லா இருக்கான்னு காவேரி சொல்றாங்க. அதுக்கு சந்தோஷ், சரி நீ லைன்ல இரு, போனை கட் பண்ணிடாத, அவனை எழுப்பாம தள்ளி விட்டுட்டு உள்ள போக பாருன்னு சொல்றான். நம்ம காவேரி போனை தோள்பட்டைக்கும் காதுக்கு நடுவுல வச்சுக்கிட்டு அந்த போதையால மெதுவா காலால தள்ளி விடுறாங்க. ஆனா அவன் துளியண்டு கூட நகரல, ரொம்ப வெயிட்டா இருக்கான். சரி, கொஞ்சம் கதவை திறந்து அப்படியே உள்ள நுழைஞ்சிடலாம் அப்படின்னு கதவை லைட்டா திறக்கிறாங்க. அப்போ திடீர்னு அந்த போதையாளு காவேரியோட காலை கெட்டியா பிடிச்சுக்கிறான். ஏய் விடுடா என்ன அப்படின்னு பதறி போய் கத்திக்கிட்டு பேலன்ஸ் தப்பி வீட்டுக்குள்ள பின்னாடி விழுறாங்க. அவனும் அவன் காலை விடாமலே கூட உள்ளவே வர பாக்குறான். எனக்கு உள்ள போகணும் அப்படின்னு உளறிக்கிட்டே வரான்.
காவேரி பயத்துல தன்னோட இன்னொரு காலால அவனை உதைச்சு தள்ளிட்டு டக்குன்னு கதவை வேகமா சாத்துறாங்க. இந்த இடத்துல வேகமா உதைக்கிற மாதிரி இமேஜ் வைக்க முடியாது, ஏன்னா அது கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு எதிரானது. அதனாலதான் அது இல்லாம அதை கட் பண்ணிட்டு நான் வைக்கிறேன். கதவுல அவன் கை நல்லா நச்சு நடிக்குது. ஷிட் அப்படின்னு கத்துறான். உடனே காவேரி கதவை லாக் பண்ணி செயின் லாக்கையும் போட்டுட்டு நெஞ்சில கை வச்சு நிக்கிறாங்க. ஹார்ட் பீட் எகிரி துடிக்குது. அப்பதான் காவேரிக்கு உரைக்குது. பதட்டத்துல உள்ள வந்துட்டோம், ஆனா தன்னோட பர்ஸு சூட்கேஸ் எல்லாம் வெளியே மாட்டிக்கிச்சுன்னு. அப்போ சந்தோஷ் திரும்ப போன் பண்ணி, காவேரி வெளியே மயம் கிடக்கான்ல, அவன் வேற யாரும் இல்ல, என் ஃப்ரெண்டு விஜய் தான். அவன் ரொம்ப நல்லவன், அவனுக்கு நீ ஒரு உதவி பண்ணணும். கதவை திறந்து அவனை உள்ள கூட்டிட்டு வந்து சோஃபால படுக்க வை, நான் காலைல வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். காவேரிக்கு செம காண்டு. என்னடா இது, வந்த முத நாளே இப்படி ஒரு தலைவலியா, என்னை காலை புடிச்சு இழுத்தவன உள்ள கூட்டிட்டு வர சொல்றானே அப்படின்னு கடுப்போட மறுபடியும் கதவை திறக்கிறாங்க. மயங்கி கிடக்கிற விஜய கைய பிடிச்சு மெதுவா இழுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள போட்டு ஒரு தலைவணியும் வைக்கிறாங்க. வெளியே இருந்து லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கதவை சாத்துறாங்க. சரி, தலைவலி முடிஞ்சு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு போய் நிம்மதியா தூங்கலான்னு திரும்பி பார்த்தா அங்க ஒரு பெரிய ஷாக். தரையில கடந்த விஜய் அங்க இல்ல. கிச்சன் கவுண்டர்ல தலையை சாய்ச்சிக்கிட்டு உட்காந்துருக்கான். காவேரி மெதுவா பக்கத்துல போய் விஜய் அப்படின்னு தோலை தொடுறாங்க. அவன் பதறி போய் நிமிர்றான். அவனோட கண்ணு ரெண்டும் செக்க செவேல்னு ரத்த கண்ணீர் வடிக்கிற மாதிரி இருக்கு. அவன் காவேரி பார்த்ததும் ஒரு மாதிரி தள்ளாடுறான். காவேரி அவனை பிடிச்சி சோஃபாவுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா சோஃபால விழுந்தவன் சட்டுன்னு காவேரியோட கைய கெட்டியா பிடிச்சுக்கிறான். அவன் முகத்தை காவேரியோட கழுத்து பக்கத்துல புதைச்சுக்கிட்டு சின்ன குழந்தை மாதிரி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறான். நிலா பிளீஸ் என்னை விட்டு போகாத, நான் பண்ணது தப்புதான் நிலா அப்படின்னு கெஞ்சுறான். காவேரிக்கு ஒண்ணுமே புரியல. என் பேரு நிலா இல்ல, காவேரின்னு இவங்க கையை எடுக்க பாக்குறாங்க. ஆனா அவன் விடுறதா இல்ல. அவனோட பிடியில அவ்வளவு வலி இருக்கு. சாரி நிலா, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு கதறான். எந்த சத்தமும் இல்லாம, ஆனா அவன் ஆழமான வலியோட அவன் அழுகிறத பார்த்ததும் காவேரிக்கு அவனை விட்டு போக மனசே வரல. முதல்ல அவனை தள்ளி விடணும்னு நினைச்ச காவேரிக்கு இப்போ அவன் மேல ஒரு பரிதாபம் வருது. இந்த நிலா யாரு, விஜய் அவளுக்கு எப்படி துரோகம் பண்ணா, எதுவுமே காவேரிக்கு தெரியாது. ஆனா அவன் தூங்கின பிறகும் அவனோட முகத்துல இருந்த அந்த வலிய பார்த்து காவேரி அமைதியா அவனோட தலைமுடியை கோதி விடுறாங்க. அப்பதான் அவனோட தாடையில இருந்த ஒரு பெரிய தழும்ப காவேரி பாக்குறாங்க. அந்த தழும்பு அவரோட கடந்த கால ரணத்தை சொல்ற மாதிரி இருந்துச்சு. அதை தொடணும்னு காவேரிக்கு தோணுது. விஜய் நிலாவுக்கு என்ன செஞ்சானோ தெரியாது, ஆனா அவளை அவன் உசுறு குசுரா காதலிச்சிருக்கிறான். அதனாலதான் அவளை நினைச்சு இந்த அளவுக்கு கதறி அழுகுறாங்கிறது மட்டும் காவேரிக்கு நல்லாவே புரிஞ்சது. ஒரு ஆழமான மௌனம் அந்த ரூம் முழுக்க பரவுது. காதல்லையே ரெண்டு முகம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஒன்று அழகான காதல், இன்னொன்று அழகில்லா காதல். அழகான காதல்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சுட்டு இருக்கிற வெயில்ல ஒரு பெரிய மரத்தடியில ஒதுங்கும் போது கிடைக்கிற அந்த சில்லுன்னு காத்து மாதிரி. அது உங்களுக்கு ஒரு நிம்மதியை தரும், பாதுகாப்பை தரும். நம்ம சினிமாவில் சொல்றதுன்னா சீதாராமன் படத்துல வர ராமன் சீதா காதல் மாதிரி தான். ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற எல்லையற்ற நம்பிக்கை, என்ன நடந்தாலும் உனக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற அந்த புரிதல். இங்க ஈகோ கிடையாது, கண்டிஷன்ஸ் கிடையாது, நீங்களா இருக்கலாம். உங்க தப்புகளை திருத்தி உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போறது தான் அழகான காதல். ஆனா இந்த அழகில காதல்னா என்ன? இது அப்படியே ஆப்போசிட். இது ஒரு புயல் மாதிரி. ஒரு ரோஜா செடியில பூவை விட முட்கள் அதிகமா இருந்தா எப்படி இருக்கும்? பூவுக்காக ஆசைப்பட்டு கை வைப்போம், ஆனா அந்த முள்ளு குத்தி ரத்தம் வரும், வலிக்கும். ஆனா அந்த பூ வேணும்னு மறுபடியும் கை வச்சு காயப்படுத்திக்குவோம். அதுதான் அழகில்லா காதல். நம்ம மணிரத்ன சாரோட காற்று வெளியிட படம் பார்த்துருக்கீங்களா? அதுல ஹீரோ கார்த்திக் கேரக்டர், அவனுக்கு ஹீரோயின் மேல காதல் இருக்கும். ஆனா எப்ப பாரு அவங்கள காயப்படுத்துவான், டார்ச்சர் பண்ணுவான், அழவைப்பான். உள்ளுக்குள்ள அவனுக்கு இருக்கிற அந்த ஈகோ, ஒரு பயம் அவனை அப்படி நடக்க வைக்க காரணமா இருக்கும். இந்த அழகில்லா காதல்ல எனக்கு ஒன்று பிடிக்கும், ஆனா என்னை கேள்வி கேட்க கூடாது, நமக்குள்ள ஒரு லிமிட் இருக்கு, அதுக்கு மேல வராத அப்படின்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கும். ஒருத்தர் மட்டும் உயிரை கொடுத்து காதலிப்பாங்க, இன்னொருத்தர் அவங்க காயத்துக்கு மருந்து போடுற ஒரு பெயின் கில்லரை மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணுவாங்க. கண்ணீரும் வலியும் தான் இதுல. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம், அழகான காதல் ஓகே, அது என்ன அழகில்லா காதல்?
வலியை கொடுக்குற இடத்துல எப்படி ஒருத்தரால் தொடர்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த கேள்விக்கான பதிலை தான் இந்த எபிசோடில் நம்ம பார்த்தோம். இந்த கதையை பார்த்தீங்களா? இது ஒரு அழகான காதல் கிடையாது, இது ஒரு அழகில்லா காதல்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே.